ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தேங்காய் பால் சாதமும் கடலைக்கறியும் எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்குறேங்க. அதை 3 to 4 டைம் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், இப்போ இந்த அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. 30 நிமிஷம் கிட்ட ஊற வச்சுருங்க. உரமாக எடுத்து ஊற வச்சிடலாங்க. இப்போ கடலைக்கறி செய்கிறதுக்கு நான் நேற்று நைட்டே கடலை எடுத்து ஊற வச்சுட்டேங்க. கொஞ்சம் அதிகமாகவே கடலை ஊற வச்சுருக்கேன். ஏன்னா பையனுக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கும் கடலை தாங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக ஊற வச்சுக்கிட்டேன். இந்த கடலை கூட கொஞ்சமாக உப்பு மட்டும் ஆட் பண்ணி விசில் போட்டு மூடி வேக வச்சிடலாங்க. இப்போ நான் தேங்காய் பால் சாதத்துக்கு ஒரு அரை முறி தேங்காய் எடுத்துருக்கிறேங்க. ஃப்ரெஷ் இப்போ தான் உடச்சி எடுத்துக்கிட்டேன். அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நல்லா கட்டியான தேங்காய் பால் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் கரெக்டாக இருக்குங்க. நான் தண்ணி இன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ணாமல் தேங்காய் பால் மட்டுமே வச்சு தேங்காய் பால் சாதம் செஞ்சுருக்கிறேங்க. நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கட்டியான பதத்துக்கு தேங்காய் பால் இருக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம பிழிஞ்சு விட்டு அந்த சக்கை இருக்குல்ல, அதை வச்சு அதில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் நம்ம பால் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், தேங்காய் பால் நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி பாத்திரத்தில் தாங்க செய்ய போகிறேன். நான் அடிக்கடி செஞ்சு பழக்கமானதுனால இப்போ பாத்திரத்துலேயே செஞ்சுப்பேங்க. குக்கர் தேவையில்லை. கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுமே கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாங்க. அப்புறமா பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணிக்கிறேங்க. எல்லாமே போட்டு நல்லா தாளித்து விட்டுறலாங்க. இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் பல்லாரியை பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இந்த பிரியாணிக்கு நல்லா வதங்கி வர மாதிரி நல்லா வதங்கி வரணும்னு தேவையில்லைங்க. கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். பல்லாரி பிரியாணிக்கு வதக்கிற அளவுக்கு நம்ம வதக்க தேவையில்லை. 3 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி மசஞ்சு வரணும்னு தேவையில்லை. கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி மசஞ்சு வந்தால் தக்காளியோட ஸ்மெல் நிறைய வருங்க. மசஞ்சு வர தேவையில்லை. இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தா ரைஸை ஆட் பண்ணிக்கலாங்க. ரைஸை ஆட் பண்ணி நல்லா அது கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபிங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் இருக்குல்ல, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக மிக்ஸ் ஆகியாச்சு. இப்போ 1 கிளாஸ் அரிசி எடுத்தோமா, நம்ம 2 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாங்க. 2 கிளாஸ் தேங்காய் பால் கரெக்டான பதமாக இருக்குங்க. ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் கரெக்டாக போட்டு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. அரிசி தெரிகிற அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா மூடி நம்ம சிம்மில் வச்சிடலாங்க. பாருங்கள், அரிசி அளவுக்கு வெந்துட்டு மூடி சிம்மில் வச்சு ஒரு வெயிட் மேலே எடுத்து வச்சிடலாங்க. இது ஒரு 5 நிமிஷம் குக்காகி வரட்டுங்க. நல்லா ரெடி ஆயிரும். இப்போ நம்ம இந்த கேப்பில் கடலைக்கறி ரெடி பண்ணிடலாங்க. பாருங்கள், கடலை வெந்து வந்துடுச்சு. விசில் வந்துடுச்சு. கடலை பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம கடலைக்கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடலையை தண்ணியை வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு அடுப்பு ஆன் பண்ணி பேன் சூடு பண்ணிக்கலாங்க. ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேங்க. இப்போமா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் பல்லாரி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்தா பல்லாரி சீக்கிரமே வதங்கி வரும். அதனால் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேங்க. அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா தக்காளி மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன்.
தக்காளி மசிஞ்சு வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம நல்லா நல்லா கரண்டி வச்சே மசிச்சு விட்டுறலாம். இது கூட இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1 to 1 1/4 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வீட்டு மசாலாங்கிறதுனால ரொம்ப உரைப்பு இருக்கிறது நான் 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி பல்லாரி எல்லாமே மசாலா கூட மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ பாருங்கள் பிரியாணி தேங்காய் பால் சாதம் எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. உதிரி உதிரியாக நல்லா அரிசி வந்திருக்கு. டேஸ்ட்டும் பிரியாணியை விட நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பிரியாணியே தோற்று போகிற அளவுக்கு நல்ல ஒரு ரெசிபிங்க. இப்போ நம்ம இதை பாத்திரத்தை ஓரமாக எடுத்து வச்சிடலாம் பிரியாணியை. இப்போ இந்த கேப்பில் நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் கொஞ்சமாக தேங்காவும் ஒரு 5 அண்டிப்பருப்பும் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதை நல்லா அரைச்சி பால் வர அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இந்த மசாலா கூட கொஞ்சமாக கொண்டக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம அவிய வச்சுருந்த கொண்டக்கடலை வேக வச்சுருந்த தண்ணி இருக்குல்ல, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணியை வடித்து தூர ஊற்றிக்கலாமா, அதை எடுத்து வச்சிடலாங்க. அதை எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் எடுத்து சேர்த்துடலாங்க. தேங்காவும் அண்டிப்பருப்பும் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி கப் தழுவி தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டுங்க. நல்லா கொதித்து வந்துடுச்சு. உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா போட்டுக்கோங்க. கொதித்து நல்லா வற்றி வந்துடுச்சுங்க. அவ்வளோதாங்க. மல்லி இலை தூவி இறக்கிடலாங்க. இவ்வளோதான் நம்மளோட கடலைக்கறி ரெடி. இதாங்க என்னோடய ஸ்டைலில் தேங்காய் பால் சாதம் கடலைக்கறி. பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.